எல்லாம் செஞ்சு வச்சு ரெடியா வச்சிருக்கிறோம். இவ வராளா என்ன? ஒரு ஃபோனாவது பண்ணி சொல்றாளா? அதையும் சொல்ல மாட்டா. மாமியார் வீட்ல இருந்தா ஒரு ஃபோனு கூட பண்ண மாட்டா. சரி நம்மளாவது ஃபோனை போட்டு கேட்போம். தோத்தி தோத்த ஆக்கி வச்சுட்டு உட்காந்துருப்பாளே, ஒரு ஃபோனை போட்டு சொல்லலாம்னு இருக்குதான்னு பாரு இந்த பிள்ளைகளுக்கு. ச்சே. சரி நம்மளாவது ஃபோனை போடுவோம். ஆ இந்த ஃபோனு வேற அடிக்கடி டவரும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. ஆ ஆ சரிதான் கிடைச்சிருச்சு. சரி ஃபோனை பண்ணுவோம். ஆ போதும் போதும் போதும். ச்சே. விடிய விடிய வேலை செஞ்சாலும் இந்த வீட்டுல மட்டும் வேலையே முடியாது. எங்க அம்மா வீட்ல இருக்கும்போது சீக்கிரம் எல்லா வேலையும் டக்கு டக்குன்னு முடிச்சிருவாங்க. இங்க வந்ததுக்கு இருந்து எல்லா வேலையும் நானே பார்க்க வேண்டியதா இருக்கு. விடிய விடிய வேலை செஞ்சா கூட டைம் பத்த மாட்டேங்குது. சே. எல்லா பொண்ணுங்களுக்கும் இதே நிலைமை தான் போல. எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு தெரிஞ்சதும் இந்த கிழவி இதை செய்ய அதை செய்யின்ட்டு ஒரே பாட்டா பாடிட்டு கிடக்குது. எல்லாம் என் தலை இழுத்து. ஃபோன் அடிக்குது. நான் அம்மாவா தான் இருக்கும். ஓ சொல்லுமா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டி. என்ன கிளம்பிட்டீங்களா இல்லையா? நான் எல்லாத்தையும் சமைச்சு வச்சுட்டு இன்னும் சாப்பிடாம கூட உட்காந்துட்டு இருக்கேன். எப்பதான் கிளம்புறீங்க? இதோதாம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவேன். இப்ப இன்னும் கிளம்பவே இல்லையா? எந்நேரத்துக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் கிளம்பி வாங்கன்னு. இன்ன வரைக்கும் கிளம்பாம அங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கியோ தெரியல. ஏம்மா, என் பொழப்பு பத்தி உனக்கு தெரியாதா? என் மாமியாக்காரு இங்கிட்டு இருக்கிற பாத்திரத்தை இங்கிட்டு எடுத்து வைக்க மாட்டா. எல்லா வேலையும் நானே தான் செஞ்சு கழுவி எல்லாம் கம்பிட்டு வரணும். நான் அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னதையும் இதை செய்ய அதை செய்யின்ட்டு ஃபுல்லா வேலை இழுத்து விட்டுட்டா. இதெல்லாம் உனக்கு தெரியாதா? தெரிஞ்சு நீ என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்க? எல்லாம் செஞ்சு வச்சு போட்டு தான் வர முடியும். இரு கிளம்பி வாரோம். ஏம்மா, எதையா எல்லாத்தையும் செஞ்சு வச்சு போட்டு வந்தாதாம்மா நாங்க வந்து 2 நாளாவது நிம்மதியா இருக்க முடியும். இல்லாட்ட இது இல்ல அது இல்லைன்னு நொய்ய நொய்யன்னு போனை போட்டுக்கிட்டே இருப்பா. உனக்கு தெரியாதா? தெரிஞ்சா நீ என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க? சரிடி, எல்லாத்தையும் செஞ்சு வச்சு போட்டு சீக்கிரம் வா. சரி சரி வெய்யி வாரேன். சரிம்மா, வரும்போது என்ன வாங்கிட்டு வரட்டும்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், எல்லாமே இருக்குது. நீங்க வந்து சேர்ந்தா போதும். ஆ சரிம்மா. பாருங்க, வைக்கிறேன். இந்த மனுஷனை வேற கிளம்ப சொன்னோம். கிளம்புனாரா இனி என்ன பண்ணிட்டு உருட்டிட்டு இருக்காருன்னு தெரியல. எங்க அம்மா வீட்டுக்கு போறதுன்னா இவரு வேற நெளி நெளி நெளிப்பாரு. போய் அதட்டி கிளம்பி வைக்கணும். என்னையா உன் மாமியார் வீட்டுக்கு கிளம்புறையோ? ஆமாம்மா. இல்லாட்டி அவ என்னை கொன்னே போடுவா. கிளம்பிதான் ஆகணும். இந்தாதிக்கு ரொம்ப தான் பயப்படுறப்போ. எம்மா, அவளை பத்தி உனக்கு தெரியாதா? இன்னைக்கு போகலன்னா வெயி ரொம்ப ஆட்டம் கட்டிடுவா. அவ என்னைக்குதான் ரகளை இழுக்காம இருக்கா? இந்த வயசான காலத்துல எனக்கு ஒன்றும் பண்ண முடியல. உட்காந்தா எந்திரிக்க முடியல. இந்த மூட்டு வலி ரொம்ப வலியா வலிக்குது. இதுல வேற நீங்க ஊருக்கு போயிட்டீங்கன்னா நான் எப்படிதான் இந்த ஆக்கி எரிச்சு சாப்பிட்றதுன்னே தெரியல. ஒன்றும் முடிய மாட்டேங்குதியா. என்னால நடக்க கூட முடியலடா. ஹம், நடக்க முடியலன்னா அப்படியே கஷ்டப்பட்டு நடக்க சொல்றா? உட்கார வேண்டியதானே? அது எப்படி எப்படி இங்க இருந்து ஊரு நாடே சுத்திட்டு வருவீங்க? அப்பெல்லாம் வலிக்காத காலு இந்த வீட்டு வேலை செய்யும் போதுதான் வலிக்குதோ? நான் இங்க இருக்கும்போதெல்லாம் ஒரு வலியும் வராது. நான் எப்பெல்லாம் எங்க அம்மா வீட்டுக்கு போலான்ட்டு நினைக்கிறேனோ அப்பதான் உங்களுக்கு எல்லா வலியும் வரும். தெரியுமே இந்த வலியெல்லாம் உங்களுக்கு வந்துரும்னு. இங்க பாரு, நான் என்ன உன்கிட்டயா பேசிக்கிட்டு இருக்கேன்? என் பையன்கிட்ட தானே நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப நீ எதுக்கு குறுக்க வர? ஏங்க, உங்களை நான் எத்தனை மணிக்கு கிளம்ப சொன்னேன்? இன்னும் கிளம்பாம அப்படியே நின்றுகிட்டு இருக்கீங்க. நான் கூட வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டேன். நீங்க இப்படிதான் நின்றுட்டு இருப்பீங்கன்னு தெரியும். அதான் பார்க்கலான்னு வந்தா கரெக்டா அப்படியே நின்றுகிட்டு இருக்கீங்க. என்னதான் பண்றீங்க இன்னும் கிளம்பாம? ஆ, கிளம்புறேன் கிளம்புறேன். மணி வேற ரொம்ப ஆயிருச்சு. அங்க வேற எங்க அம்மா எல்லாத்தையும் சமைச்சு வச்சுட்டு சாப்பிடாம உட்காந்துக்கிட்டு இருக்கு. நம்ம வருவோம் வருவோம்னு. நம்ம போனாதான் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடணும். சீக்கிரம் கிளம்புங்க. இவ இங்க ஒழுங்கா இருந்தாலும் இந்த சம்மந்திக்காரி ஒழுங்கா இருக்க விட மாட்டா இவள. சும்மா நொய்யு நொய்யுன்னு போனை போட்டு புலம்பிக்கிட்டே இருப்பா. ஏய் அப்பா, சொந்தத்துல பொண்ணை கட்டிட்டு மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம ஒரே பாடா இருக்குது. சீக்கிரம் கிளம்புங்க. நானும் போய் குளிச்சுட்டு கிளம்புறேன். அதுக்குள்ள நீங்க சீக்கிரம் ரெடியா இருக்கணும். இந்த நீங்க 2 நாள் இப்படி ஊர் சுத்த போயிருவீங்க. நான் இங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? சாப்பாட்டுக்கு என்ன பண்றதா? நானும் சட்டி ஜாமானத்தை எல்லாம் மூட்டை கட்டிட்டு போல. எல்லாம் இங்கதான் இருக்கு. ஆக்கி பொங்கி தின்னுங்க. ஏன், நான் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் பொங்கி தானே சாப்பிட்டுட்டு இருந்தீங்க? இப்ப மட்டும் எங்கிட்டு போறதா? ஏன் எல்லா ஜாமானும் வீட்டுல வாங்கி போட்டிருக்கு. பொங்கி சாப்பிட்றதுக்கு என்ன அவ்வளவு ஒரு சலுப்பு உங்களுக்கு? அப்படி உங்களால முடியலையா? ஊற வச்சு வாயில போட்டு மென்னு சாப்பிடுங்க. ஏங்க, சீக்கிரம் கிளம்புங்க நீங்க.
சீமையிலே இல்ல சிங்காரின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு இதுவும் பேசுவ இன்னமும் பேசுவ. ஊர்ல என்னமோ பொருளே இல்லாத மாதிரி இவள போய் கட்டிட்டு வந்துட்டு நான் படாத பாடு படுறானே. ஐயோ. ஏண்டா உன் பொண்டாட்டிய பாத்தியா என்ன ஆட்டம் கட்டுறானு? மாமியான்னு ஏதோ மட்டு மரியாதை இருக்கா? அவ இஷ்டத்துக்கு ஆடுறதுதான் ஆட்டம். ஏம்மா அவதான் வாயை திறந்தா மூட மாட்டான்னு தெரியல. அப்புறம் ஏம்மா அவள்கிட்ட போய் வாயை கொடுத்துட்டு இருக்க? கம்முன்னு இரேம்மா. ஆமாடா, அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு நான் தான் வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்கணும். எல்லாம் என் தலையெழுத்து. இங்க வாடுறா. சும்மா மாமனார் வீட்டுல போய் உக்காந்து தின்னுட்டு இருந்தான்னு வையேன், மதிக்க மாட்டாங்கடா. முதல்ல இவளே மதிக்க மாட்டா. நீயும் அவ வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசாம அவ சொல்றதுக்கெல்லாம் தலையாடிட்டு இருக்க. என்னடா நீ? அப்புறம் என்னம்மா பண்றது? அவ போகணும்னு ஆசைப்படுறா. அதுவும் இல்லாம சொந்தத்துல பொண்ணு கட்டியாச்சு. போகலன்னா அதுவும் சங்கடமாயிரும். சரி நான் போயிட்டு ஒரு நாளையில வந்துடுறேம்மா. அப்புறம் என்னம்மா பண்றது? அவ சொல்றதுக்குள்ள தலையாட்டிதானே ஆகணும். இப்படியே என்னத்த பண்றதுன்னு மாடு மாடு தலையாட்டிக்கிட்டே உக்காந்துரு. ஒரு நாள் ஒரு பெரிய கல்லா தூக்கி தலை மேல போட போறா. அப்பயே வாயை மூடிக்கிட்டு என்னத்த பண்றதுன்னு சொல்லிட்டு இரு. எனக்குன்னு வந்து வாய்க்குது பாரு. ஏதோ நீ ஆசைப்பட்டு கேட்டியேன்னு கல்யாணம் பண்ண. இல்லாட்டி இவளெல்லாம் யாரு கல்யாணம் பண்ணுவா? என்ன ஆட்டம் ஆடுது? சரி, அவன் அம்மா வீட்டுக்கு தான் போறதுதான் போறான். ஒரு வார்த்தை எத்தே நீங்களும் வாங்கத்தே எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வந்துருவான்னு கூப்பிடறாளான்னு பாரு. வாயே வராதே. ஐயோ ஏம்மா உங்க மாமியார் மருமக சண்டைக்குள்ள என்ன எதுக்கு இப்படி வாட்டி எடுக்குறீங்க? நான் போய் கிளம்புறேன். போ போ. இவங்கிட்ட போய் நான் சொன்ன பாரு, புலம்புறேன்ட்டு போறான். என் கஷ்டத்தை சொன்னா உனக்கு புலம்புற மாதிரி தெரியாட்டு இருக்குது. எல்லாம் என்ன சொல்லணும். இவங்கிட்ட போய் நான் சொன்ன பாரு, என்னத்தான் செருப்பால் அடிக்கணும். ஊர் உலகத்துல எல்லாம் எப்படியெல்லாம் மருமக இருக்காங்க. ஆனா என் வீட்டுல பாரு, சனி ஞாயிறானா வீட்டை பூட்டிட்டு போயிடுறா அம்மா வீட்டுக்கு. வர்றதுக்கு 2 நாள் ஆகும். அப்புறம் வந்து அவ பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு 1 வாரம் ஆகும். மறுபடியும் அந்த வாரம் வந்தோடனே மறுபடியும் அம்மா வீட்டுக்கு போயிடுவா. இதே வேலை பழப்பு தான். ஏதோ புதுசா கல்யாணம் ஆயிருந்தா சரி புது நினைப்பா இருக்குதே போயிட்டு வரட்டும்னு சொல்லலாம். இப்ப என்ன? இல்ல இவளுக்கு இப்ப என்னன்னு கேக்குறேன். வாரான ஓடிடுறது, நம்மளை மதிக்கிறது இல்ல, வீட்டுல ஆட்டமா ஆடுறது. ஐயோ எப்பா, எந்த மருமகளும் இப்படி இருக்க மாட்டாடா சாமி. அனு அனு என்ன அனு, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. ஏன் என் கூட பேச மாட்டியா? பேசுறதுக்கு ஒன்றும் இல்ல. ஏன் என்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லையா? துரை, என்னங்க துரை இங்க நின்றுட்டு இருக்கீங்க? நீங்க இன்னும் ஆபீஸ் கிளம்பலையா? ஓ, வேணுக்குன்னே பேச மாட்டியா? பேசாட்டி போ. இல்ல ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வரேன்னாங்க. அவங்கள பார்த்துட்டு போலான்னு தான் அனு இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் சொல்லுங்க அனு. ஏன் நீங்க ஆபீஸ் கிளம்பலையா? கிளம்பியாச்சு துரை. அங்கதான் போயிட்டு இருக்கேன். அடடா, அப்பாவே வந்துட்டாரு. சின்ன பொண்ணு. அப்பா நீங்களே வந்துட்டீங்களா? ஆமா வந்தாச்சுமா. வா போலாம். போற வழிதான் அப்படியே உங்களை விட்டுட்டு போயிடுறேன் வா. ஏய் அனு, வா போலாம், அப்பா வந்திருக்காரு. இல்ல நான் வரல, எனக்கு வேலை இருக்கு, நீ போ. சரி அப்ப பாரு, நான் வரேன். அனு வாமா. போற வழிதானே அப்படியே விட்டுட்டு போயிடுறேன் 2 பேர்த்தையும். இல்லைங்கக்கா, இங்க பக்கத்துல கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு தான் போகணும். அதனால நீங்க போங்க, நாங்க பின்னாடி வந்துடுறேன். சரிம்மா. துரை, சாரிங்க துரை. எங்க நீங்க எதுக்கு சாரி கேக்குறீங்க? இல்ல, நீங்க உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் உங்க சின்ன பொண்ணுகிட்ட சொல்லியிருக்கீங்க. அவ உங்களை நல்லா மறுத்து திட்டி விட்டாலாமா. அதை நான் கேள்விப்பட்டதும் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு துரை. அவ உங்களோட உண்மையான அன்பை புரிஞ்சுக்காம பேசிட்டா துரை. அவ கண்டிப்பா ஒரு நாள் அவளுக்கு புரிய வரும். அன்னைக்கு அவ ஃபீல் பண்ணுவா. சாரிங்க துரை. ஏங்க அதுக்கு நீங்க ஏங்க சாரி கேக்குறீங்க? அவங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு தெரிஞ்சிடுச்சு. இனிமே நான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இல்லைங்க, அவளுக்கு உங்களுக்கெல்லாம் பிடிக்காம எல்லாம் இல்லை. நீங்க கொடுத்த லெட்டரை நீங்க போனதுக்கு அப்புறம் மேடம் எடுத்துட்டு தான் போறாங்க. அவளுக்கு உங்களை பிடிக்காம எல்லாம் இல்லை. எல்லாம் குடும்பத்துக்காக தான் இந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. அவளும் எத்தனை நாளைக்கு தான் நடிக்கலான்னு பார்க்கலாம். நீங்களும் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம். ஏங்க என்னங்க சொல்றீங்க? அந்த லெட்டர் அவங்க எடுத்துக்கிட்டாங்களா? ஆமா, அதையெல்லாம் நீங்க போனதுக்கு அப்புறம் எடுத்துக்கிட்டு தான் போறா. என்ன பண்றது, அவளுக்கு பிடிக்காத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. எல்லாம் அவங்க குடும்பத்துக்காக தான். உங்க முன்னாடி வாங்கினா எல்லாரும் என்ன நினைப்பாங்களோன்னு நினைச்சிட்டு தான் நீங்க போனதுக்கு அப்புறம் அதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போறா. அதுவும் இல்லாம அவ குடும்ப சூழ்நிலை தான் என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல துரை. அவளும் பாவம் என்ன பண்ணுவா. அவ சூழ்நிலையில இருந்து பார்த்தாலும் அதுவும் கரெக்டா தான் இருக்கு. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம் துரை.
ஏன் அவங்க குடும்ப சூழ்நிலையெல்லாம் எனக்கு தெரியும் அனு. அதை நான் சொன்னேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்க குடும்பத்தையும் என் குடும்பமா நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். ஆனா அது அவங்க கேட்காம அதுக்கும் அவங்க கோவப்படுறாங்க. என்ன பண்றதுங்க துரை? எல்லாம் அவங்க குடும்ப சூழ்நிலை. நம்மளும் கொஞ்சம் பொறுமையா இருந்து தான் பார்ப்போமே. ஆனா ரொம்ப நல்ல பொண்ணு. நீங்க அவள்ட்ட பேசுறதுக்கெல்லாம் வேஸ்ட்டு. நீங்க எதுக்கு அவங்க அப்பாவ பார்த்து ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா, இது கல்யாணம் நடந்தாலும் நடக்கலாம் துரை. நான் இன்னும் சின்ன பொண்ணுட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்க டைரக்ட்டா அவங்க அப்பாவையே பார்த்து பேசலாம்னு தான் நல்லது. அனு, என்ன சொல்றீங்க? அட ஆமாங்க. அவகிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீங்க டைரக்ட்டா அவங்க அப்பாட்டயே பேசிருங்க. அவங்க அப்பாவும் ரொம்ப நாளா மாப்பிள்ளைய தேடிட்டு தான் இருக்காரு. இவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு குடுக்கணும்னு அவரும் தேடிட்டு தான் இருக்காரு. ஆனா இவ தான் பிடிவாதமா ஒத்துக்க மாட்டேங்கிறா. சரிங்க அனு, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அதனால இனிமே சின்ன பொண்ணோட்ட பேசுறத விட்டுட்டு, நீங்க அப்பாட்டயே அவங்க அப்பாட்டயே பேசுங்க. அதுதான் சரி. அதுவும் நீங்க மட்டும் போய் தனியா பேசிறாதீங்க. முதல்ல உங்க ஃபேமிலில சொல்லி அவங்க ஓகே சொன்னதுக்கப்புறம் நீங்க குடும்பமா போய் அவங்கள பேசுங்க. அதான் கரெக்ட்டா இருக்கும். சரிங்க அனு, நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடலாம். ரொம்ப தேங்க்ஸ் அனு. நீங்க எனக்காக இவ்வளவு தூரம் ஸ்டெப் எடுத்து பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அனு. இந்த ஐடியா எனக்குலாம் தோணவே இல்ல. நீங்க சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அனு. பரவாயில்லைங்க துரை. நீங்களும் சின்ன பொண்ணும் எப்படியாவது சேர்ந்து நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தீங்கன்னா எனக்கு அதுவே போதும். சரி அனு, நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்ணிடுறேன். சரி நான் அப்படியே கிளம்புறேன். சரிங்க அனு. வரீங்களா? நான் அப்படியே உங்களை ட்ராப் பண்ணிடுறேன். இல்லைங்க துரை, நான் இன்னொரு வேலையா போறேன். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போணும். அதனால நீங்க கிளம்புங்க. சரிங்க அனு. பாய். அப்ப சின்ன பொண்ணுக்கும் என்ன பிடிச்சிருக்கு. அவங்க சும்மா தான் வெளியில நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப சரி, அவங்க அப்பாட்டயே போய் பேசி சம்மதம் வாங்கிடலாம். இப்ப எனக்கு ரொம்ப இப்பதான் மனசு சந்தோஷமா நிம்மதியா இருக்கு. நீ அடுத்து அவங்க எங்க வீட்ல போய் பேசணும்.